ஆகவும் கேட்கிறவர்களாகவும் நாம் இருப்போம். அப்ப தேவராஜ்யம் நமக்குள்ள வரணுமே. நீங்க புரியல. பக்தியில நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன செய்வோம்னா, கடவுள் நம்ம தேவைக்கு தேடுவோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, தேவராஜ்ய வாழ்க்கை என்பது அவருக்காக நம்ம வாழ்றது. அவருக்காக நம்ம வாழ்றோமா? அதுதான் தேவ சித்தம் செய்றது. மத்தேயு 7, 22, 23 வசனங்கள் சொல்லப்படுகிற அந்த அநேகர் யார் தெரியுமா? தேவனை தங்கத்தோதுக்கு மாத்துனவங்க. ஒருபோதும் அவர்கள் தேவ சித்தம் செய்யவில்லை. அதாவது தேவன் தேவன் விரும்புற வாழ்க்கை வாழல. தேவனுக்காக தான் நாமன்றத உணரல. தேவனுக்காக தான் நாமன்றத நான் என்னைக்கு நான் உணர்றேனோ, அன்னைக்கு தான் நான் பரலோக ராஜ்யவாசியா இந்த பூமியில வாழ ஆரம்பிக்கிறேன். எனக்குள் தேவராஜ்யம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அர்த்தம். எனவே பரலோக ராஜ்யம் நாம் செல்லப்போறோம். நித்தியமாய் நாம் அவரோடு இருக்க போறோம்னா, முதலாவது நமக்குள்ள அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை வரணும்.